ஹாய், என் பேர் யுவராணி. இன்னைக்கு புடலங்காய் கோலா உருண்டை செய்வது எப்படின்னு பார்க்க போகிறோம். பொடி பொடியாக புடலங்காவை கட் பண்ணி வச்சுருக்கேன். இது லைட்டாக உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் ஊறணும். பொட்டுக்கல்லையை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ புடலங்காயை ஊற வச்சனால அதை இப்போ புழிஞ்சு போட்டு தண்ணி இல்லாத, இதை பாருங்க தண்ணி வரும், தண்ணி இல்லாத மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். பெருஞ்சீரகம், வெங்காயம், காஞ்ச மிளகா, தேங்காய் போட்டிருக்கேன். இதை அரைச்சிட்டு வந்துடுவோம். ஒன்றும் பாதியமாக பாருங்கள், எல்லாம் அரைச்சிட்டு வந்துட்டோம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டிருக்கிறேன். உப்பு போட்டாச்சு, மஞ்சத்தூளும் போட்டிருக்கேன். இப்போ எல்லாம் பிசைஞ்சிட்டு காட்டுறேன். இதில் அரைச்சி வச்சிருந்ததில்ல பொட்டுக்கடலை மாவு, இந்த பாருங்கள் ரவுண்ட் ரவுண்டாக பிடிச்சி வச்சுருக்கேன் கோலா உருண்டைக்கு. இப்போ எண்ணெய் காஞ்சதும் போட்டுடலாம். இந்த பாருங்க எண்ணெயில் போட்டிருக்கேன். கோலா உருண்டை வேவுது. இதை பாருங்க ஒரு பக்கம் வந்துருச்சு, இன்னொரு பக்கம் திருப்பி போட்டிருக்கேன். இதை பாருங்க புடலங்காய் இதை பாருங்க கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சு. புடலங்காய் கோலா உருண்டை ரொம்ப ஹெல்த்தியானது கூட. குழந்தைங்களுக்கு புடலங்காய் சாப்பிட்லன்னா இந்த வகையிலையும் ஒரு வகையில் செஞ்சு தரலாம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.